إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த நம்முடைய ஐசிசியின் வாராந்திர பயான் நிகழ்ச்சியிலே இக்ராமுல் மையத், அதாவது ஜனாசாவை மையத்தை சங்கைப்படுத்துதல் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு முன் பகிரலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும், இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்வதை நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் அனைவரும் என்றாவது ஒரு நாள் மரணிப்போம் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த மரணம் பற்றிய அச்சம் நமக்கு நாளாந்தம் ஏற்படுகின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக நாளாந்தம் ஏற்படுவது கிடையாது. மரணம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு உரை அல்லது ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வதன் மூலம் அல்லது நம்முடைய உறவினர்கள் யாராவது அல்லது நமக்கு நெருங்கியவர்கள் யாராவது மரணிக்கின்ற போதோ அந்த மரணம் பற்றிய அச்சம் நமக்கு ஏற்படுகின்றது. இல்லாத சமயத்தில் நமக்கு அதிகமாக மரணம் பற்றிய ஞாபகம் வந்தாலும், என்றாவது ஒரு நாள் மரணிப்போம் என்கின்ற நிலை நமக்கு அடிக்கடி ஞாபகத்தில் வந்தாலும், நாங்கள் மரணித்து விடுவோம் என்கின்ற அந்த அச்சத்தின் காரணமாக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு அதிக முயற்சி செய்கின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அது உண்மையிலே ஒரு இயல்பான விடயம்தான். அல்லாஹு தஆலா நமக்கு மறதியை தந்திருப்பதும் ஒரு பெரும் அருள். இல்லை என்றால் நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இவைகளிலிருந்து நாம் ஒருபோதும் மீண்டு இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் அல்லாஹு தஆலா நமக்கு மறதியை தந்திருப்பது மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் மரணத்தை மறந்தவர்களாகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நாங்கள் மரணத்தை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்பங்களை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே மரணத்தை நாங்கள் அடிக்கடி நினைவு கூர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் எம்மை மீட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக, பாவங்களிலிருந்து விலகி நன்மையான காரியங்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும், மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த இக்ராமுல் மையத், ஜனாசாவை மையத்தை சங்கைப்படுத்துதல் என்கின்ற இந்த தலைப்பிலே அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்கின்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம, நாங்கள் ஆதமுடைய சந்ததியை சங்கைப்படுத்தியிருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் ஆதமுடைய சந்ததியினரை சங்கைப்படுத்தியிருக்கின்றோம். அதாவது மனித குலத்தை அல்லாஹு தஆலா சங்கைப்படுத்தியிருக்கின்றான். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், அவர்களை நாம் நிலத்திலும் தரையிலும் கடலிலும் சுமர்க்கின்றோம். நாங்கள் தான் இந்த ஆதமுடைய சந்ததியினரை வாகனத்திலும் கப்பலிலும் ஆகாயத்திலும் அல்லாஹு தஆலா சுமப்பதாக சொல்கின்றான். என்னதான் மனிதனுடைய அறிவாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அறிவு வழங்காவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய தூரத்தையும் இலகுவாக அடைந்துவிட முடியாது. ஆகவே அல்லாஹ்வுடைய சக்தியினால்தான், அல்லாஹ்வுடைய குதரத்தினால்தான் இந்த உலகத்திலே நடக்கின்ற அனைத்து விடயங்களும்
நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், அதே போன்று அவர்களுக்கு ஆதமுடைய சந்ததியினர்களுக்கு நல்லவற்றிலிருந்து நாங்கள் உணவை அளிக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்வதை பார்க்கின்றோம். வஃபضல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாங்கள் படைத்ததிலிருந்து நாங்கள் படைத்த ஏனைய உயிரினங்களை விட இந்த மனித சமுதாயத்தை, இந்த ஆதமுடைய சந்ததியினரை நாங்கள் சிறப்புப்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய 17வது அத்தியாயத்திலே 70வது வசனத்திலே சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே அல்லாஹு தஆலா நமக்கு எவ்வளவு கண்ணியம் வழங்கி இருக்கின்றான், எந்த அளவுக்கு நம்மை சங்கைப்படுத்தி இருக்கின்றான் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற நிலை கிடையாது. ஆகவே அல்லாஹு தஆலா எம்மை சங்கைப்படுத்தி இதை கேட்டால் போல் நாங்களும் அல்லாஹுவை கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதருடைய ஏவல்களை விலக்கல்களை எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதன் மூலம் அல்லாஹு தஆலா எமக்கு வழங்கியிருக்கின்ற அந்த கண்ணியத்திற்கு, அந்த சிறப்புக்கு மரியாதை செலுத்துவதாக அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களிலே மௌத்தாக இருப்பவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் அல்லாஹ்வினுடைய தூதர் என்கின்ற அந்த அர்த்தம் பொதிந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நீங்கள் மௌத்தாக இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். மரணித்தவருக்கு அல்ல, மௌத்தாக இருப்பவருக்கு லக்கினு அலா மௌத்தாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஃபஇன்ன மன் கான ஆகிரு கலிமத்திஹி லா இலாஹ இல்லல்லாஹ் இந்தல் மௌத் தஹல் ஜன்னah, யாருடைய இறுதி வார்த்தை மரணிக்கின்ற போது இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருடைய ஏவல்களை விலக்குகளை எடுத்து நடந்தால்தான் அவனுடைய வாயிலே இலகுவாக கலிமா வரும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று அடிக்கடி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதன் மூலமே இவ்வாறான சிறந்த நிலை நமக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மாறாக இந்த உலகத்திலே நாம் நினைத்தது போன்று வாழ்ந்துவிட்டு மரணிக்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாய் அதற்கு வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரும்பியதை போன்று ஏற்படுத்தினால்தான் எங்களுடைய இறுதி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லித்தந்து சொல்வதற்கும் இலகுவாக நமக்கு அது இசைவாக்கமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இதிலே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய முக்கியமான விடயம், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் மரணிக்கின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டிய வரையறைக்குள் வைத்துக் கொள்வதில் தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் ஜனாசா வீடுகளுக்கு நாங்கள் செல்வோம். மையத்துகளை நாங்கள் பார்ப்பதற்காக நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நாங்கள் ஜனாசாவை பார்வையிடுவதற்கு நாங்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். அந்த நேரத்திலே ஜனாசாவை தூக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வரலாம், ஜனாசாவை நாங்கள் தொடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். அந்த நேரத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக அந்த ஜனாசாவை தூக்கக்கூடியவர்களாக அல்லது அதனை கையாளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் கஸ்ரு அலுமில் மையிதி கஸ்ரிஹி ஹய்யன், ஒரு மரணித்த ஜனாசாவினுடைய எலும்பை முறிப்பதென்பது அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய எலும்பை முறிப்பதற்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஜனாசாவை தூக்குவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் கவனமாக அதனை கையாள வேண்டும். மரணித்து விட்டார் தானே
என்று நாம் விரும்பியபடி ஜனாசாவை நாங்கள் தூக்குவதற்கோ அல்லது விலக்கி வைப்பதற்கோ ஒருபோதும் முயற்சிக்கக்கூடாது. இதிலே நாங்கள் அந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று ஜனாசா வீடுகளிலே நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான், ஜனாசா ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரிவினுடைய கவலை காரணமாக பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் நாங்கள் அழுவோம், கண்ணீர் விடுவோம். அதிலும் குறிப்பாக எம்முடைய பெண்கள் அதிகமாக அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று இன்னும் சிலர் மிகவும் ஒரு ஆக்ரோஷத்துடன் வார்த்தைகளை, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தைகளை சொல்லி அழக்கூடியவர்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு செய்வது எம்முடைய அந்த சகோதரருக்காக அல்லது சகோதரிக்காக நாங்கள் செய்கின்ற ஒரு கெடுதலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏதாவது ஒரு கெடுதியை அழுது சத்தமிட்டு அழுது நாங்கள் கேட்கின்ற பொழுதோ மலக்குமார்கள் அவ்விடத்திலே ஆமீன் சொல்கின்றார்கள். ஆகவே அந்த இடத்திலே நாங்கள் கவலைகள் வருகின்ற பொழுது, எங்களுக்கு பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் சத்தமிட்டு அழாமல் எம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றதென்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் சத்தமிட்டு ஜனாசாவிற்கு முன்னால் ஜனாசாவிற்காக அழக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الميت يعذب في قبره بما نيح عليه. அதாவது ஒரு ஜனாசாவுக்காக ஓலமிட்டு அழப்படுகின்ற பொழுது அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே ஓலமிட்டு அழுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவ்வாறு அழுபவர்களையும் நாங்கள் சரியான முறையிலே அவர்களுக்கு சொல்லி நாங்கள் அவர்களை ஓலமிட்டு அழுவதிலிருந்து நாங்கள் விலக்கி கொள்ள வேண்டும். காரணம், நாங்கள் ஓலமிட்டு சத்தமிட்டு ஏதாவது சொல்லிக்கொண்டு அழுவதன் காரணமாக அவர்கள் வேதனை செய்யப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே நாங்கள் கண்ணீர் வடிப்பதென்பது குற்றமல்ல, சத்தமிட்டு அழுவதென்பது நாங்கள் நம்முடைய சகோதரருக்கு நாங்கள் மேலும் ஒரு வேதனையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அபி சலமத. அதாவது அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பார்வையிடுவதற்காக வருகின்றார்கள். وقد شق بصره فأغمضه ثم قال. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே வஃபாத்தாக இருக்கின்ற அபூ சலமாவுடைய கண் திறந்தவாறு விரிந்தவாறு இருக்கின்றது. அதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடிவிடுகின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒரு ஜனாசாவை நாங்கள் தான் ஆரம்பமாக பார்க்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் அந்த ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய ஒரு கண்ணியங்களில் ஒன்று தான், ஜனாசாவினுடைய கண் திறந்திருந்தால் நாங்கள் அந்த கண்ணை மூடிவிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்திருந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய திறந்திருந்த கண்ணை மூடிவிட்டார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஜனாசாவினுடைய கண் திறக்கப்பட்டிருந்தால் அதனை நாங்கள் மூடிவிட வேண்டும். சும்ம கால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்களை மூடிவிட்டு சொல்கின்றார்கள், இன்னர் ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸர். ரூஹ் எடுக்கப்பட்டால், ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால் அந்த ஜனாசாவினுடைய பார்வை அந்த ரூஹை நோக்கி செல்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால்தான் கண் இலகுவாக திறந்திருக்கக்கூடிய அமைப்பிலே நாங்கள் அதிகமான ஜனாசாக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த பார்வை அந்த ரூஹை நோக்கி செல்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஃபலஜ்ஜ நாஸும் மின் அஹ்லிஹி ஃபகால். அப்போது மக்கள், ஜனாசாவிலே கலந்து கொண்ட மக்கள் ஓலமிட்டு அழுது கொண்டிருந்தார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைரின், உங்களுக்கு எதிராக நீங்கள் நலவையை தவிர கேட்க வேண்டாம். ஃபஇன்னல் மலாயிக்கத்தை யுஅம்மினூன அலா மா தகூலூன், ஏனென்றால் நீங்கள் கேட்கக்கூடிய விடயங்களுக்கு பிரார்த்தனைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த வரையறைக்குள் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லி காட்டுகின்றது. பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபி சலமா, வஃபாத்தாக இருக்கின்ற அபூ சலமாவினுடைய பாவங்களை யா அல்லாஹ் மன்னித்து விடுவாயாக. வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், அதாவது நேர்வழிவற்றவர்களோடு அவருடைய நிலையையும் உயர்த்துவாயாக. வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வக்லுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன், அவருக்கு பின்னால் எஞ்சியிருப்பவர்களுக்கு பகரமாக சிறந்த ஒன்றை வழங்குவாயாக. அவருடைய கண்காணிப்பிலே அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு அவரை விட ஒரு சிறந்த துணையை ஏற்படுத்துவாயாக. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், எங்களுடைய பாவங்களையும் அவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, அவருடைய கபரை விசாலமாக ஆக்குவாயாக. வனவ்விர் லஹு ஃபீஹி, அந்த கபரிலே அவருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக என்கின்ற இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக இருந்த அபூ சலமா அவர்களுடைய கண்களை மூடிவிட்டு இந்த துவாவை அவர்களுக்காக செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஜனாசா வீடுகளுக்கு செல்கின்றோம், ஜனாசாவை பார்க்கின்றோம். நாங்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் ஜனாசாவினுடைய முகத்தை மட்டும் பார்த்துவிட்டு அப்படியே ஜனாசாவை சுற்றி வெளியே வந்து விடுகின்றோம். நாங்கள் அதிகமாக இந்த துவாக்களை அவருக்காக ஏதாவது ஓதுகின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும். அவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை நாங்கள் பார்க்க செல்கின்ற பொழுது இந்த துவாவை ஓதி இருக்கின்றார்கள். ஆகவே நாங்களும் யாருடைய ஜனாசாவை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நாங்கள் இந்த துவாவை அவருக்காக ஓதிக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துவாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபி சலமா, இந்த இடத்திலே அபூ சலமாவுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நாங்கள் ஒரு ஜனாசாவுக்கு செல்கின்றோம், அவருடைய பெயர் நமக்கு தெரியும் என்று சொன்னால் நாங்கள் அவருடைய பெயரை சொல்லி அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அஹ்மத், உதாரணமாக அஹ்மத் என்பவர் மரணித்து விட்டால் அஹ்மதுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். ஃபாத்திமா என்பவர் மரணித்து விட்டால் அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஃபாத்திமா என்று நாங்கள் பெயரை மாற்றி நமக்கு பெயர் தெரிந்தால் சொல்லிக்கொள்ள முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, அல்லாஹும்ம அக்ஃபிர் என்று நாங்கள் அந்த ஜனாசாவினுடைய பெயரை சொல்லிக்கொள்ள முடியும். பெயர் தெரியாத ஒரு ஜனாசாவாக இருந்தால் நாங்கள் அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஃபுலான், அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அஹி, இவ்வாறு நாங்கள் இந்த சகோதரர் இந்த நபர் இவருடைய பாவங்களை யா அல்லாஹ் மன்னித்து விடு என்று இந்த துவாவிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் மரண வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது அல்லது ஒரு ஜனாசாவை நாங்கள் இங்கே சவுதியிலே பார்ப்பதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் நாங்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த துவாவை மனனமில்லாதவர்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். நான் இந்த துவாவை ஒரு முறை சொல்லிக்கொள்கின்றேன். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபி சலமத வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வக்லுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. இந்த துவாவை நான் ஒரு முறை சொல்லித் தருகின்றேன், நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் இந்த துவாவை தேடி பார்த்து அதனை
நீங்கள் கற்றுக்கொண்டு மனனமிட்டு உங்களுடைய சகோதரருக்காக உங்களுடைய சகோதரிகளுக்காக இந்த துஆவை நீங்கள் அவர்களை ஜனாசாவாக இருக்கின்ற நேரத்திலே பார்ப்பதற்கு கிடைத்தால் இந்த துஆவை நீங்கள் அவர்களுக்காக ஓதிக்கொள்ள முடியும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபி சலமத வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونفر له فيه. இந்த அழகான துஆவை நாங்கள் மனனமிட்டு எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். அதே போன்று ஜனாசாவை பார்க்க செல்கின்ற போது நாங்கள் இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று நாங்கள் தொழுகைக்காக ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது ஜனாசா தொழுகையிலே ஓதக்கூடிய 3வது தக்பீருக்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு துஆவும் இருக்கின்றது. அதுவும் இங்கே வருகின்றது. அதனை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அன் அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜஇ قال سمعت النبي صلى الله عليه وسلم وصلى على جنازة يقول اللهم اغفر له وارحمه واعف عنه وعافه وأكرم نزله ووسع مدخله واغسله بماء وثلج وبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وعبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وقه فتنة القبر وعذاب النار. இது வேறு அறிவிப்புகளில் வேறு மாதிரியும் இந்த துஆ இடம்பெறுகின்றது. ஆகவே நீங்கள் எவ்வாறு மனனம் செய்து வைத்திருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்கள் அந்த துஆவை ஓதிக்கொள்ள முடியும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, இது நாங்கள் தொழுகையிலே ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கின்ற பொழுது 1வது தக்பீருக்கு பிறகு நாங்கள் என்ன ஓத வேண்டும்? அல்ஹம்து சூராவை நாங்கள் அவுது பிஸ்மியோடு சேர்த்து ஓத வேண்டும். 2வது தக்பீர் சொல்லப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். 3வது தக்பீர் சொல்லப்பட்டால் நாங்கள் இந்த துஆவை அந்த ஜனாசாவுக்காக ஓதிக்கொள்ள வேண்டும். இது நாங்கள் அந்த ஜனாசாவுக்கு கொடுக்கின்ற கண்ணியங்களில் ஒன்றாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வர்ஹம்ஹு, அவருக்கு இந்த ஜனாசாவுக்கு இரக்கம் காட்டுவாயாக. வஅஃபு அன்ஹு, இன்னும் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வஆஃபிஹி, அவருக்கு ஈடேற்றத்தை கொடுப்பாயாக. ஆஃபியத். வ அக்ரிம் நுஸுலஹு, அவருடைய தங்குமிடத்தை கண்ணியப்படுத்துவாயாக. வவஸ்ஸி முதுகலஹு, அவருடைய நுழையுமிடத்தை விசாலப்படுத்துவாயாக. வக்ஸில்ஹு பிமாஇன் வஸல்ஜின் வபரதின், அவரை தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் அவரை கழுகுவாயாக என்றால் அவருடைய பாவங்களை கழுவி விடுவாயாக என்கின்றதுதான் அதனுடைய அர்த்தம். வனக்கிஹி மினல் ஹதாயா கமா யுனக்க தௌபுல் அபியது மினத் தனஸ், எவ்வாறு ஒரு வெள்ளை ஆடையிலிருந்து அழுக்குப்பட்டால் நாங்கள் நீக்குவோமோ அவ்வாறு அவருடைய பாவங்களையும் நீக்கிவிடுவாயாக. வஅப்தில் ஹுதாரன் ஹைரம் மின் தாரிஹி, அவருடைய வீட்டை விட தங்குமிடத்தை விட சிறந்த தங்குமிடத்தை அவருக்கு பகரமாக வழங்குவாயாக. வ அஹ்லன் ஹைரம் மின் அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை அவருக்கு வழங்குவாயாக. இங்கே அவருடைய குடும்பம் இஸ்லாத்திலே இருந்தால் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றி சுவர்க்கவாசிகளாக நாளை மறுமையிலே அவர்கள் சுவர்க்கம் செல்வார்களாக இருந்தால் அவர்களே அவருக்கு அந்த சிறந்த குடும்பமாக அவர்களுடைய குறை நிறைகளை அல்லாஹு தஆலா குறைகளை நீக்கி அவர்களை
அல்லாஹு தஆலா அவரோடு சேர்த்து விடுவான் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, அவருடைய துணையை விட சிறந்த துணையை அவருக்கு வழங்குவாயாக. அதாவது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாத்திலே மரணித்து சுவர்க்கவாதியாக அவர் செல்வாராக இருந்தால் அந்த மனைவியே அல்லது அந்த கணவனே அவருக்கு துணையாக வழங்கப்படும், அவருடைய குறைகளில் நீக்கப்பட்டு அவருக்கு துணையாக வழங்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வக்கஹி ஃபித்னத்தல் கபர், கபருடைய சோதனைகளிலிருந்து ஃபித்னாக்களிலிருந்து அவரை பாதுகாப்பாயாக. வ அதாபன் நார், நரகத்திலிருந்து நரக வேதனையிலிருந்தும் அவரை பாதுகாப்பாயாக என்று சொல்லக்கூடிய இந்த அழகான துவா வேறு அறிவிப்புகளிலே வேறு மாதிரியாக வருகின்றது. அந்த துவாவை நாங்கள் ஜனாசாவிலே 3வது தக்பீருக்கு பிறகு நாங்கள் ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய நண்பர்களுக்கு, எங்களுடைய சகோதரர்களுக்கு இந்த துவாவை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். காரணம், இந்த துவாவை நாங்கள் மனனம் செய்தால் நாம் இன்னொருவருக்காகத்தான் ஓத முடியும். இன்னொருவர் மனனம் செய்தால், எம்மோடு இருப்பவர் மனனம் செய்தால், நாங்கள் மரணிக்கின்ற பொழுது எங்களுடைய தொழுகையிலே அவர் எமக்காக இந்த துவாவை கொண்டு கேட்பார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் இந்த துவாவை சிறுபராயத்திலிருந்தே எங்களுடைய பிள்ளைகளுக்கும், எங்களுடைய மனைவிக்கு, அதே போன்று எங்களுடைய நண்பர்களுக்கு, எங்களுடைய சகோதரர்களுக்கு இந்த துவாவை மனனம் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம், தொழுகை இல்லை. இன்று அதிகமானவர்களுடைய நிலை தொழுகை இல்லை, இஸ்லாத்தோடு தொடர்பில்லை. வாப்பா மரணிக்கின்ற பொழுது அவர் கவலை அடைகின்றார். ஜனாசா தொழுகை கூட எப்படி தொழுவதென்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கின்றார். அதே போன்று தன்னுடைய சொந்த வாப்பாவுக்கு, உம்மாவுக்கு துவா செய்து கொள்ள முடியாத துர்ப்பாக்கிய நிலையிலே வெறுமனே தக்பீர்களை மாத்திரம் கட்டிக்கொண்டு தொழுகையிலிருந்து வெளியாகுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய உறவினர்களை, எங்களுடைய நண்பர்களை நாங்கள் ஆக்கிவிடாமல் எங்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும், ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதிலே தான் நமக்கும் ஈடேற்றம் இருக்கின்றது, நம்முடைய உறவினர்களுக்கும், நம்முடைய நண்பர்களுக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஈடேற்றம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கின்றார்கள், ஃபதமன்னைது அன் லவ் குந்து அன்னல் மையித் லிதுஆஇ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா தாலிகல் மையித், இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா என்று அவர் நினைக்கின்ற அளவுக்கு அந்த துவாவினுடைய அர்த்தம் அவருக்கு விளங்கி அவர் அதனை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வளவு அழகான சிறப்பான அனைத்தையும் பொதிந்த இந்த துவாவை நாங்கள் மனனம் செய்து எங்களோடு இருப்பவர்களுக்கும் மனனம் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். அதே போன்று ஜனாசாவை நாங்கள் ஜனாசாவுக்காக ஜனாசாவுடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டால் அதனை நாங்கள் அடக்க வேண்டும். அந்த ஜனாசாவை நாங்கள் அடக்குவதற்காக செல்கின்ற பொழுது அதற்கும் அல்லாஹு தஆலா நன்மை தருகின்றான். ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கின்ற பொழுது அதற்கும் நமக்கு அல்லாஹு தஆலா நன்மை தருகின்றான். நபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஷஹிதல் ஜனாஸத ஹத்தா யுஸல்லி ஃபலஹு கீராத், யாரொருவர் ஜனாசா தொழுகை இடம்பெறுகின்ற வரைக்கும் யாரொருவர் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கின்றாரோ அவருக்கு ஒரு கீராத்துடைய நன்மை கிடைக்கின்றது. வமன் ஷஹித ஹத்தா துதுஃபன் கான லஹு கீராத்தான், யாரொருவர் அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுகின்ற வரை கலந்து கொள்கின்றாரோ அவருக்கு மொத்தமாக 2 கீராத்துடைய நன்மைகள் வழங்கப்படுகின்றது. கீழ அவ்விடத்திலே கேட்கப்படுகின்றது, ஒமல் கீராத்தான், 2 கீராத்துகள் என்றால், கீராத்துடைய நன்மைகள் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கப்பட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மிஸ்லுல் ஜபலைனி அல் அஸீமைன், 2 பெரும் மலைகளை போன்ற நன்மைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். உஹது மலையளவு என்றும் வருகின்றது. ஆகவே மிக பெரும் மலையினுடைய அளவுக்கு ஒரு ஜனாசா தொழுகையிலே நம்முடைய சகோதரனுக்காக அல்லது நம்முடைய உறவினர்களுக்காக நாங்கள் விரும்பி கலந்து கொள்கின்ற
அந்த தொழுகையிலே எமக்கு அல்லாஹு தஆலா கீராத் அளவுக்கு நன்மை தருகின்றான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா மீது வழங்கியிருக்கின்ற அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எமக்கும் நன்மை கிடைக்கின்றது, நம்முடைய சகோதரருக்கும் துஆ கிடைக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தொழுகையோடு ஒருவர் முடித்து செல்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு கீராத்துடைய அளவுதான் நன்மை கிடைக்கின்றது. யார் ஒருவர் ஜனாசா அடக்கம் செய்யப்படுகின்ற வரைக்கும் கலந்து கொள்கின்றாரோ அவருக்கு 2 கீராத்துடைய நன்மைகள் கிடைக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் நிறைய பேர் அதனுடைய நன்மை தெரியாமல் வெறுமனே தொழுகையிலும் கலந்து கொள்வதில்லை, கபரடியில் தள்ளி நின்று பார்த்து கொண்டு செல்கின்ற மக்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் சகோதரருக்காக நாங்கள் கலந்து கொண்டு தொழுகையிலும் கலந்து கொண்டு அந்த கபருடைய அந்த இடத்திலும் கலந்து கொண்டு அந்த சகோதரருக்காக துஆ செய்துவிட்டு செல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். மாறாக வெறுமனே அந்த இடத்திலே கலந்து கொண்டோம் என்கின்ற ஒரு சடங்குக்காக கலந்து கொள்ளாமல் நாங்கள் நம்முடைய சகோதரனுடைய மறுமை வாழ்க்கைக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். அவ்வாறு இல்லாதவர்களை நாங்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ரிஉ பில் ஜனாஸா, ஜனாஸாவை அவசரப்படுத்துங்கள், அடக்கம் செய்வதற்கு அவசரப்படுத்துங்கள். ஃபஇன் தகு ஸாலிஹத்தும் ஃபகைருன் துகத்திமூனஹா இலை, அந்த ஜனாஸா ஒரு சாலிஹான ஒரு ஜனாஸாவாக இருந்தால் அதனை நன்மையின்பால் நீங்கள் விரைவுபடுத்துங்கள். வஇன் யகு சிவா தாலிக் ஃபஷர்ருன் தலஊனஹு அன் ரிகாபிக்கும், அந்த ஜனாஸா ஒரு சாலிஹ் அல்லாத ஒரு பாவங்களால் நிறைந்த ஒரு ஜனாசாவாக இருந்தால் அதனை உங்களுடைய தோளிலிருந்து மிக அவசரமாக இறக்கி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நமக்கு தெரியாது இந்த ஜனாசா சாலிஹான ஜனாசாவா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. நாங்கள் அவருடைய உலக செயற்பாடுகளை வைத்து நாங்கள் அவருக்கு தீர்ப்பளித்து இவர் நல்ல ஜனாசா இவர் கெட்ட ஜனாசா என்று நாங்கள் கதைத்து எம்முடைய நன்மைகளை போக்கிவிடாமல் நாங்கள் அந்த ஜனாசாவை 2 விடயத்திற்காகவும் மிக அவசரமாக அதனை கொண்டு அடக்கம் செய்வதிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் நன்மையின் பக்கம் அதனை விரைவுபடுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கின்றார்கள். அது ஒரு மோசமான ஜனாசாவாக இருந்தால் உங்களுடைய தோளில் இருந்த அந்த ஜனாசாவை மிகவும் அவசரமாக இறக்கி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே 2 விடயத்திற்காகவும் ஏதாவது ஒன்று இருக்கும், நாங்கள் அதிலே தீர்ப்பளித்து விடாமல் நாங்கள் நபிகளார் ஏது சொல்லியிருக்கிறார்களோ அதிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக கபர் வரைக்கும் செல்கின்றோம், மையவாடி வரைக்கும் நாங்கள் செல்வோம். அந்த நேரத்திலே ஒரு விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய மொபைல்களை நாங்கள் அந்த இடத்திலே சைலண்டிலே போட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த இடத்திலே செல்கின்ற பொழுது நாங்கள் எமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும், நாங்கள் மரணம் பற்றிய அச்சம் எமக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலும் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலம் எமக்கு கீராத்துடைய அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்கின்ற விடயத்தையும் எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் அங்கு செல்ல வேண்டும். செல்கின்ற நாம் அங்கே மிகவும் கவனமாக எங்களுடைய காலடிகளை வைக்க வேண்டும். நாங்கள் கபரின் மீது அமரவோ எம்முடைய காலை வைக்கவோ கூடாது, அதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது, لا أن يجلس أحدكم على جمرة فتحرق ثيابه فتخلص إلى جلده خير له من أن يجلس على قبر. ஒருவர் தன்னுடைய ஆடையை ஒரு நெருப்பின் மீது ஒருவர் நெருப்பின் மீது இருந்து அந்த ஆடை பற்றி எம்மில் தாக்கப்படுவதை விட அந்த ஜனாசாவினுடைய கபரிலே நாங்கள் கால் வைப்பது,
கால் வைக்காமல் இருப்பது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நமக்கு ஒரு நெருப்பு படுகின்றதை விட பாவமான ஒரு காரியமாக நாங்கள் அந்த ஜனாசாவிலே அமர்வது, ஜனாசாவிலே கால்களை வைப்பது, ஜனாசாவை கடந்து செல்வது, இவைகள் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிலர்கள் அவர்களை கேட்டால் போல் அவர்கள் கபர் இருக்கின்றதா இல்லையா, இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று நடந்து செல்லக்கூடிய, அதனை கடக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் இதிலே மிகவும் கவனமாக கண்ணியத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த ஜனாசாவை அடக்கியதன் பிறகு ஜனாசாவுக்காக அந்த இடத்திலே நின்று தனித்தனியாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். எல்லோருமாக கூட்டாக சேர்ந்து ஒருவர் கேட்க ஆமீன் சொல்வதை தவிர்த்து தனித்தனியாக அந்த ஜனாசாவுக்காக நாங்கள் துஆ கேட்டு தமிழிலோ அல்லது அரபியிலோ எமக்கு தெரிந்த பாஷையில் நாங்கள் அந்த ஜனாசாவுக்காக ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் ஜனாசாவுக்காக துஆக்களை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் அவருடைய சுவன வாழ்க்கைக்காகவும் அவருடைய மறுமை வாழ்க்கையின் ஈடேற்றத்திற்காகவும் நாங்கள் அவ்விடத்திலே இருந்து துஆக்களை கேட்டுவிட்டு கலைந்து செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போன்று பூரணமான அந்த கீராத்துகளுடைய நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு நாங்கள் கண்ணியமாக அதனுடைய பயன்களை பெற்றுவிட்டு அதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற்றுவிட்டு எம்முடைய மரணம் பற்றிய எண்ணங்களை நாங்கள் அதிகரித்து மறுமைக்காக நம்மை அதிகமாக தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு நாங்கள் எல்லோரும் அந்த ஜனாசாவை அடக்கியதிலிருந்து செல்ல வேண்டும். இங்கேயும் தம்மாமாக இருந்தாலும் சரி, ஹோபாராக இருந்தாலும் சரி, இங்கே ஜனாசா தொழுகைகள் நிறைவேற்றப்படுகின்றது 91 அதே போன்று ஹோபாரிலே லூலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதிலே ஜனாசா தொழுகைகள் நிறைவேற்றப்படுகின்றது. நாங்கள் அதிலே எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கின்ற நேரத்திலே கலந்து அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். ஒரு கீராத்துடைய அளவுக்குரிய நன்மைகளையாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முடியும் என்றால் அங்கே இருக்கின்ற ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற இடம் வரைக்குமாவது சென்று எங்களுக்கு முடிந்தால் அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று நாங்கள் உம்ராவுக்கு செல்கின்றோம், அதே போன்று மதீனாவுக்கு செல்கின்றோம். அங்கே 2 மஸ்ஜிதுகளிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஜனாசாவுடைய தொழுகை நிறைவேற்றப்படுவது வழக்கம். நாங்கள் உடனே தொழுதுவிட்டு எழுந்து செல்லாமல் ஜனாசாவுடைய தொழுகைக்காகவும் அங்கே வெயிட் பண்ணி அதனை 1 நிமிடங்களை விட குறைந்த அந்த தொழுகையை நாங்கள் தொழுது எமக்கும் நன்மையை பெற்று மரணித்த அந்த சகோதரருக்காகவும் மறுமையுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து எம்முடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக ஆக்குவோமாக என்று கூறி முடித்து விடைபெறுகின்றேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.